ஒரு மிகப்பெரிய காட்டுல ஒரு சிங்க ராஜா ஆட்சி செஞ்சுவிட்டு வந்துச்சு. அந்த சிங்கத்துக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். அதனால் கடவுள் பெயரைச் சொல்லி அந்த சிங்கத்தை ஏமாத்த ஆரம்பிச்சுச்சுங்க மற்ற மிருகங்க. ஒரு நாள் பசையில் வேட்டையாட போன சிங்கம் ஒரு வரி குதிரையை பார்த்துச்சு. உடனே வேகமா ஓடி போய் அந்த வரி குதிரையை பிடிச்சிச்சு. அப்போ அந்த வரி குதிரை சொல்லுச்சு, அரசே, நாங்க கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட கடவுளோட கையால உடம்பு முழுதும் கோடு போட்டுட்டு பிறந்திருக்கிறோம். எங்களை வேட்டையாட எங்களுக்கு இருக்கிற மாதிரியே உடம்புல வரி இருக்கிற மிருகங்களுக்கு தான் அனுமதி என்று சொல்லுச்சு. இதை கேட்ட சிங்கமும் அந்த வரி குதிரையை விட்டுடுச்சு. இதை கேள்விப்பட்ட எல்லா வரி குதிரைகளும் சிங்கத்து மேல் இருந்த பயமே போயிடுச்சு. சிங்கம் முன்னாடி ஓடுறது, சிங்கம் தூங்கும்போது நடனம் ஆடி தொந்தரவு செய்கிறது, சேட்டை செய்ய ஆரம்பிச்சுச்சுங்க அந்த வரி குதிரைகள். அடடா, இந்த வரி குதிரைகளை வேட்டையாட வேணாம்னு முடிவு செஞ்சது ரொம்ப தொந்தரவா போச்சுன்னு யோசிச்சு சிங்கத்துக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பக்கத்து காட்டுக்கு தூது அனுப்பி அங்கே இருந்த புலிகளை கூட்டிட்டு வந்து வரி குதிரைகளை வேட்டையாட சொல்லுச்சு. அப்படி வந்த புலி ஒன்று ஒரு வரி குதிரையை பிடிச்சதும், திரும்பவும் எங்களை கொல்ல எங்களை மாதிரியே வரி இருக்கிற மிருகங்கள் தான் வரணும் என்று சொல்லிச்சு அந்த வரி குதிரை. அப்போதான் புலி சொல்லுச்சு, கொஞ்சம் என்னோட உடம்ப பாரு, உங்களை வேட்டையாட கடவுளே எங்களை படைச்சு அவரோட கையால எங்களுக்கும் கோடு போட்டு அனுப்பி இருக்கிறாரு என்று சொல்லுச்சு. அப்போதான் அந்த வரி குதிரைகளுக்கு உண்மையான ஆபத்து புரிஞ்சது. சிங்க ராஜா கிட்ட பொய் சொல்லாம இருந்தா கூட காட்டுக்கு வேறு பக்கம் போய் தப்பிச்சு இருக்கலாம். இப்போ நிறைய புலிகள் இங்க வந்திருக்கு, நாம் எல்லாம் மொத்தமா புலி கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோம்னு என்ன நினைச்சு வருத்தப்பட்டுச்சுங்க அந்த வரி குதிரைங்க. ஆகவே இக்கதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? பொய் சொல்லி தப்பிக்கொள்ளாதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது.